தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. வாதைகள் நீங்கிடவே, பாடுகள் மாறிடவே, வாதைகள் நீங்கிடவே, பாடுகள் மாறிடவே, கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, அவர் வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது நாம் ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்பதற்கு உதவும். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுதியான மேன்மையான காரியங்களை நமக்குள் கொண்டு வருவதற்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி இதை நாங்கள் வெளியிடுகிறோம்.
வேதத்தை பார்க்கும்போது சங்கீதம் 147 சங்கீதம் 1 கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. தேவனை துதிக்கிற துதி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்க வேண்டும். அவரை துதிப்பது வாழ்க்கையிலே இன்பத்தை கொண்டு வரக்கூடியது, மேன்மையை கொண்டு வரக்கூடியது, மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியது. வேதத்தை நாம் ஆராயும் போது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையுமானது என்று சொன்னார்களோ, அதை போல துதியினால் நிறையும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான பாதுகாவலை, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அடைவதற்கு அது வழியாக அமைந்திருக்கிறது. சங்கீதம் 22 சங்கீதம் 3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவனே பரிசுத்தர். உங்களுடைய இன்றைக்கு அநேகருடைய வீடுகளிலே சொல்லுவார்கள், ஐயா எங்கள் வீட்டில் ராத்திரி ஆனால் ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ பொம்பளை நடந்து போகிற மாதிரி இருக்குது, செத்த உருவங்களை பார்க்குறோம், சில பிசாசை பார்க்குறோம், எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாம் வருதுன்னு சொன்னால், உங்களுடைய வீட்டில் துதி சத்தம் இல்லை, உங்களுடைய எல்லைகளில் துதி சத்தம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ துதிக்கிறீங்களோ அங்கே கர்த்தருடைய பிரசனை இறங்கி வருது. நம்ம எங்கேயும் போகாமையே அந்த இடத்துல இருந்து தேவனை துதிக்க துதிக்க அவருடைய பிரசனை இறங்குற அப்படின்னாலே இருளின் அதிபதியின் கிரிகள் காணப்படாது போயிடும். ஸ்தோத்திரமும் துதியும் தேவனுக்கு ஏற்ற பலிகள். இந்த உதிரின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள், துதியானது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய காரியம். ஏசாயா 43:21 இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அவை துதிப்பதற்கு உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், கனிகளை தருவதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அநேக நேரங்களிலே நாம் இந்த காரியத்தை விட்டுவிட்டு துதிப்பதற்கு பதிலாக வீணான சம்பாஷணையில் ஈடுபடுகிறோம். துதிப்பது ஏன் இன்பமானது? முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறது. அநேக நேரங்களிலே அநேக காரியங்களுக்காக காத்திருப்போம், இது எப்பொழுது நடைபெறும் என்று சொல்லி. அப்பொழுது கவலை, எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று சொல்லி அதை குறித்து கவலைப்படுகிற மக்களாக மாறுவோம். ஆனால் அதே நேரத்தில் துதிக்க ஆரம்பித்த உடனேயே கவலைகளுக்கு பதிலாக கர்த்தர் இதை செய்கின்ற முறைகளை கற்றுக் கொடுப்பார். எப்படியெல்லாம் செய்ய போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தை பார்க்கலாம். அவருடைய பிரசமாக இருக்கிறபடினால ஒரு பெரிய சந்தோஷம். சங்கீதம் 16 சங்கீதத்தில் அங்கு பார்க்கிறோம், 11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆகவேத்தான் அது இன்பம். துதிக்க துதிக்க அது இன்பமானது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் எப்போதும் இருக்கும். அவருடைய உள்ளத்தில், அவருடைய வாயில் இந்த துதியானது நிறைந்து கொண்டே வந்தபடினாலே வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டார். பலவிதமான சத்துருக்களினுடைய தாக்குதலுக்கு தப்பி ஓடினார், தப்பி பிழைத்தார். சொந்த மாமனார் சவுலானவர் எப்படியாவது அவனை காலி பண்ணிவிட வேண்டும், அவனை துளைத்து விட வேண்டும், அவன் இருக்கும் வரை என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று சொல்லி உள்ளத்திலே உணர்ந்து அவனை கொல்ல பார்த்தான். துதியினால் நிறைந்த மனிதன், ஸ்தோத்திரத்தினால் நிறைந்த மனிதன்
தேவன் அவனை கையில் கொடுக்கவில்லை. அந்த துதியானது அவனுக்கு ஒரு கோட்டையாய் மாறியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படித்தான் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் துதிக்க ஆரம்பியுங்கள், கர்த்தருடைய பிரசன்னம் வரும். வேறு விதமான காரியங்களை குறித்து கவலைப்பட மாட்டேங்க. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். மேலும் துதியானது இன்பமானது. ஏன் என்று சொன்னால், இந்த துதியானது உங்கள் உள்ளத்தில் பெருகும்போது வீணான உலக காரியங்கள், வீணான பாவ சிந்தைகள், இவைகள் உங்களுடைய உள்ளத்தில் தோன்றாதபடி அவைகளை மேற்கொள்கிறதா இருக்கிறது, அவைகளை அகற்றி விடுகிறதா இருக்கிறது. துதியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எப்பொழுது நாம் எல்லாம் துதிக்கிறோமோ அப்பொழுதுதான் சத்துரு வெட்கப்பட்டு போவான், தோற்கடிக்கப்பட்டு போவான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலே அங்கு பார்க்கிறோம், யோசபாத் தன்னுடைய பாடகர் குழுவினரை யுத்த களத்திலே முன்னணியில் வைக்கிறார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாரும் விழுந்து போவதற்கு துதியானது அவசியமாயிருக்கிறது. துதியானது தடைகளை நீக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையில உள்ள போராட்டங்களை மாற்றக்கூடியது. என் அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவாவியானவர் ஒரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னபோது அந்த நாட்டுக்கு பயணமாய் செய்வதற்கு ஆயத்தமானேன். சென்னையிலே விசா கொடுக்கின்ற அந்த நாட்டு அலுவலகத்துக்கு போனேன். அது ஒரு கத்தோலிக்க ஆலயத்தினுடைய ஒரு பகுதியிலே அமைந்திருந்தது. அந்த இடத்திலே ஒரு ரிசப்ஷனிஸ்ட், ஒரு லேடி, ஒரே ஒருவர் தான் இருந்தார்கள். என்னுடைய அப்ளிகேஷனை வாங்கி பம்பாய்க்கு அனுப்பவும், பம்பாயிலே உள்ள அலுவலகம்தான் விசா கொடுக்கின்ற அதிகாரமுடையதாக இருந்தது. ஆகவே அங்கே சகோதரியத்தில் போனேன். என்னுடைய அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணி கொடுத்தேன். அதை வாங்கின உடனே அவர்கள் கேட்டார்கள், சார் உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் இல்லையே என்று சொல்லி, எங்கே தங்கப் போகிறீர்கள் என்றெல்லாம் இல்லையே என்று சொல்லி கேட்டார்கள். நான் துதித்து கொண்டே இருந்தேன். அவ்விதமாய் துதித்து கொண்டிருந்த பொழுது இந்த சகோதரி என்னிடத்தில் கேட்டபோது, சிஸ்டர் உங்களுக்கு ஒரு வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆவியான கேட்க சொன்னதை கேட்டேன். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சமாதானம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த அம்மா என்னிடத்தில் இருக்கிற அப்ளிகேஷனை வாங்கினதோடு சரி, அதில் ஒன்றும் கேட்கல. அவங்க அழுகிற மாதிரி ஆமான்னு சொல்லி தர சொன்னாங்க. இல்லை சிஸ்டர், இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் வந்துவிடும், மெய்யான கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணேன். என்கிட்ட இன்விடேஷன் கேட்டாங்க, அட்ரஸ் கேட்டாங்க. அவங்க ஒன்றும் கேட்காம அப்படியே பாம்பேக்கு அனுப்பிட்டாங்க. துதியின் மூலமாக அங்கிருந்த முதலாவது தடையை கர்த்தர் நீக்கினார். நான் வீட்டில் போய் தங்கியிருந்த இடத்துல போய் தேவனை துதிச்சு கொண்டே இருந்தேன். கர்த்தாவே, நீ சொன்னபடி நான் அந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிட்டேன் என்று சொல்லி அதிகமாக தேவனை துதித்து கொண்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வந்துச்சு, உங்களுக்கு இன்விடேஷன் இல்லைன்னு சொல்லி பம்பாயிலிருந்து அவர்கள் அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுற அதிகாரி சொன்னார் என்று சொன்னார்கள். அவர் சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலேயே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை ஸ்க்ரூட்டனி பண்ண அலுவலருக்கு திடீரென்று சொல்லி நோய்வாய்ப்பட்டார், ஆஸ்பத்திரி கொண்டு செல்லப்பட்டார். அந்த இடத்துல இன்னொரு அதிகாரி வந்தார். அவர் இருக்கிற அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு உடனே எல்லாத்துக்கும் 1 மாதம் 1.5 மாதம் அப்படி என்று சொல்லி
சாங்ஷன் பண்ணிவிட்டார். துதியானது தடைகளை நீக்கியது. அதாகவே இது இன்பமான ஒரு காரியம். இன்றைக்கி எவ்வளோ நேரம் நம்ம துதிக்கிறோம். கர்த்தர் சிறுபுராயத்திலிருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகிறாரே. கர்த்தர் நமக்கு நல்ல சூழ்நிலை கொடுத்திருக்கிறாரே. இதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய மகத்துவத்தை துதிக்க வேண்டும். அவர் செய்தவைகளுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் கத்தாவே. நம்முடைய சமாதானம் பெருகட்டும் கத்தாவே. துதியினால் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அவர் துதியை என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீதை போல நாங்கள் துதிக்கத்தக்கதாக ஒரு உணர்வுள்ளதை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.